அனைவருக்கும் மாலை வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் தான். கொடுக்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா 9/1/2025 இன்றைய தேதியில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4, அதாவது தொகுதி 4 குரூப் 4 எழுதணும் இல்லையா, அந்த தேர்வில் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், வரி தண்டலர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு. ஸோ பாருங்கள், ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதி செலக்டட் கேண்டிடேட்ஸ் இருந்திருப்பீங்க இல்லையா, ஆல்ரெடி சர்டிஃபிகேட்லாம் வந்து ஆன்லைனில் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ நேர்முகமாக அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு கலந்தாய்வில் கலந்துக்கிறதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் கலந்தாய்வு நடக்க போகிறதா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதம், அதாவது பொங்கல்லாம் முடிஞ்சு 22/1/2025 12/3/2025 வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா சில நாட்களை தவிர்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீனில் வரக்கூடிய 6/2/2025 அப்படிங்கிற தேதி, 7/2/2025 அப்படிங்கிற தேதி, அதே போல் 18/2/2025, 21/2/2025, 7/3/2025 இந்த நாட்கள் ப்ளஸ் சனி ஞாயிறு சொல்லக்கூடிய அரசு விடுமுறை தினங்களை தவிர்த்து மற்ற நாட்களில் கவுன்சிலிங் நடக்கும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணைய சாலை, அதாவது பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி வளாகத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வாணைய வளாகத்தில் மேற்குறிப்பிட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல்கள் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அதாவது டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்டில் யாரெல்லாம் கலந்தாய்வுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், வரி தண்டலர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பதவிகளுக்கு மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு நாள், நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணையை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்வாணையர்கள் வந்து தேர்வாணைய இணையதளத்தில் பதிவிறக்கம், அதாவது டவுன்லோட் செய்துக்கணும். தட்டச்சர் பதவிக்கான மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு, தட்டச்சர் பதவிகளுக்கான மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள், நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணையை வந்து ஃபர்ஸ்ட் பதிவிறக்கம் செய்து கொண்ட பிறகு மூலச்சான்றிதழை சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் எல்லாமே எஸ்எம்எஸில் எது கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்படும், எஸ்எம்எஸ் மூலமாகவும், அதாவது போஸ்டல் வழியாக இருக்காது. ஒன்று எஸ்எம்எஸில் தெரிவிக்கப்படும் அல்லது மின்னஞ்சலில் தெரிவிக்கப்படும். தனிப்பட்டு எந்த விதமான அஞ்சல் மூலமாகவும் தெரிவிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் அனைவருமே கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது நமக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 1:3 கூப்பிடலாம், 1:2 கூப்பிடலாம். அதனால் கலந்தாய்வுக்கு போகிற எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் தேர்வர்கள் வந்து மேற்படி சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ள தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுவாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டேட் கொடுக்குறாங்க, ஒரு நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த இடைப்பட்ட எந்த டைம் கொடுக்குறாங்க, எந்த நாள் கொடுக்குறாங்களோ அதில் அவங்க கலந்துக்க தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து குரூப் 4க்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஆன்லைன் வெரிஃபிகேஷனில், அவங்க எல்லாருமே உங்களுடைய கவுன்சிலிங் அந்த மெமோவை வந்து டவுன்லோட் பண்ணி எந்த தேதி, என்ன நேரம், எந்த ஸ்லாட் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.